ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட நாளாக அமையப் போகிறது, அவங்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் முழுசாக அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்குது. அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்குதுங்க. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற உள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள், பரிகாரங்கள் அதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக உள்ளது. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வருகின்ற 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளது. 1/1/2024 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையன்று புத்தாண்டு பிறக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற புத்தாண்டில் உங்களுக்கு நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் திருக்கணிக்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதுங்க. உங்களுக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எதிர்வருகிற 2026ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீர்கள். எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றி குவியும். மந்தம், சோர்வு நீங்கி மனதில் தைரியம், நம்பிக்கை அதிகரித்து உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். கடன் சுமை வெகுவாக குறையும். பழைய பாக்கி வசூலாகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய தடைகள் விலகும். வருகின்ற நாட்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்த மன சஞ்சலங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் காதல் அழைப்பேன் உங்களுக்கு இனிமை கூடும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாகனங்களில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட காலமாக திட்டமிட்டு வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கல்வி, உத்தியோகம், தொழில் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படுங்க. உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் விருத்தி செய்வதற்கான சூழல் இருக்கிறது வரும் காலகட்டத்தில். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வலி, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் விரயம் இருக்கும். திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தி எலுமிச்சையில் செய்யும் உணவுப் பொருட்களை தானம் செய்தால் பிரச்சனைகள் குறைந்து யோக பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளையார்பட்டி சென்று அபிஷேகம் செய்வது காரிய தடைகளை நிவர்த்தியாக்கும். உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு ஆண்டின் முதல் பகுதியே அமர்க்கலமாக இருக்க போதுங்க. இந்த ஆண்டு தொழில்துறையில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஆனால் இந்த தடைகளை தாண்டிய பிறகு உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களை பெறுவீர்கள். நிதி வாழ்க்கையில் ஆண்டின் முதல் பகுதி வருமானத்தின் பார்வையில் மட்டுமல்ல, சேமிப்பின் பார்வையிலும் சிறப்பாக உள்ளது. அதே நேரத்தில் இந்த ஆண்டின் 2ஆம் பகுதி உங்களுக்கு நிறைய செலவுகளை கொண்டு வரக்கூடியதாக உள்ளது. நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்க திட்டமிடுபவர்களுக்கு வரும் காலகட்டத்தில் சரியாக இருக்கும். இந்த ராசியில் மாணவர்களுக்கு ஆண்டில் முதல் பகுதி மிகவும் சிறப்பாகவே அமைவதாக உள்ளது. அதே
நேரத்தில் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பகுதி உங்களுக்கு நிறைய செலவுகளை கொண்டு வருவதாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் முதல் பகுதி மிகவும் சிறப்பாகவே உள்ளது. படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டின் 2ஆம் பகுதி மங்களகரமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் இதே போன்ற சூழ்நிலைகளை காணலாம். குடும்ப வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு மிகவும் நல்லதாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் வரும் ஆண்டு உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும். என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு சதுர வெள்ளி துண்டை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வருகிற ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றால் நிறைந்ததாக இருக்கலாம். புத்திசாலித்தனமான திட்டமிடல் மற்றும் படைப்பாற்றல் மூலம் தொழில் வெற்றி வரலாம். சிலருக்கு பதவி உயர்வுகள் அல்லது முக்கியமான பொறுப்புகளும் கிடைக்கலாம். உறவுகளுக்கு நேர்மை தேவைப்படும். வழக்கமான உடற்பயிற்சி, சீரான உணவு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்ல ஆரோக்கியத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தங்கள் படிப்பு மற்றும் தேர்வுகளில் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள். ஆண்டின் நடுப்பகுதியில் சிறிய சவால்கள் எழக்கூடும். குறிப்பாக இதுவரையிலும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்று ஒருவித அவஸ்தை நிலையில் இருந்திருப்பீர்கள். இந்த நிலை மாறும். காசு, பணம், மனதில் நிம்மதியெல்லாம் வாய்க்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதால் சகல விஷயங்களிலும் நன்மை நடக்கும். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி தான் உண்டாகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தும் பார்க்காதது போன்று விலகிச் சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் வலிய வந்து உறவாடுவார்கள். வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். அரசு காரியங்கள் நினைத்தபடி சீக்கிரமாகவே உங்களுக்கு நிறைவேறும். பிரபலங்களின் உதவியையும் பயன்படுத்துவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூச்சல் குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் ஆண்டாக வரும் ஆண்டு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரிகளுக்கு திருமணம் சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு உங்களின் 3ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் இருந்த கசப்பு உணர்வு நீங்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். உங்களின் முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உங்களுக்கு சிலருக்கு நகை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளால் நிம்மதியும் பெருமிதமும் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இதுவரை உங்களுக்குள் இருந்து வந்த சோர்வு, விரக்தி விலகும். கடினமான வேலைகளை கூட இனி எளிதாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும். எனினும் இயன்ற அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்கள். சொந்த பந்தங்கள் வருகையால் வீடு களை கட்டும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள். அது மட்டுமில்லாமல் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். கடையை விலாசமாக இடத்திற்கு மாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் புது ஒப்பந்தங்களை கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களை கவர புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உணவு, இரும்பு, புரோக்கரேஜ் வகைகளால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பங்குதாரர்களுடன மனத்தாங்கள் உங்களுக்கு விலகும். குறிப்பாக உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரான அதிகாரிகளுக்கு இடமாற்றம் உண்டாகும். தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். தலைமை பொறுப்பு தேடி வரும். உங்களுக்கு வெளிநாடு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பும் உங்களுக்கு வந்து சேரும். உத்திரமேரூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் கீழ ரோடு வழியே பயணித்தால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரிபுலிவனம் இங்கு உள்ள வியாக்கிரபூரீஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் தரிசித்து கொண்டை கடலை சுண்டல் சமர்ப்பித்து வணங்கி வாருங்கள். நீங்கள் நினைத்த காரியம் உடனே நிறைவேறும். குறிப்பாக உங்களின் 3ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் இருந்த கசப்பு உணர்வு நீங்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் உயரும். அது மட்டும் இல்லாமல் உங்களின் முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு
பார்ப்பதால் இதுவரை உங்களுக்குள் இருந்து வந்த சோர்வு விலகி மனதில் புது தெம்பு பிறக்கும். எதிர்பார்த்த வகையில் பணமும் வந்து சேரும். முடிந்தவரை சேமித்து கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் வருகையால் வீடும் களை கட்டும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நன்றி.